ரெடி 1 2 3 4 நான் பாடுவேன் பூவே நீ என்றும் என் வாழ்வே வருவாயென நான் எதிர்பார்த்திருந்தேன் விழிவாசலில் உனக்கென காத்திருந்தேன் எந்த நெஞ்சினில் அன்பே உன்னையும் சுமந்து ஊராயாய் நான் இருந்தேன் நான் பாடுவேன் பூவே நீ என்றும் என் வாழ்வே தானின்னே தானின்னானே தானின்னே தானின்னானே ஓ மாமம் மாமம் மாமச்சந்த மாமா ஓ மாமம் மாமம் மாம சந்த மாமா. ஓகே டபுள் ஓகே சந்தோஷம். சரணத்தோட ஸ்வீட்னஸ் குறையாம ஆர்கெஸ்ட்ரேஷன் சும்மா பின்னி எடுத்துருங்க. ஷுவர் சார், ஐ வில் டெல் யூ. சிம்பிள் லைன் வெரைட்டி வாய்ஸ்ல ஒரு ஃபீமேல் சிங்கர் கிடைச்சா அதுக்கப்புறம் சாங்க சூப்பர் ஹிட் ஆக்கி தரேன். இந்த வருஷத்தோட நம்பர் 1 சாங் இதான். முருகா, ஹென்றி இன்னுமா வரல சார்? நம்ம ஃபர்ஸ்ட் சாங் பண்ணோம்ல, சொன்னேனே அன்னைக்கு ஹென்றி வரல, அதான் கீபோர்டு. இப்ப அவன் அவனோட ட்ராக்க போஸ்ட் பண்ணா சாங் ஓவர். சார் இன்னும் அவர் வரல, ஆனா அவங்க வைஃப் வந்திருக்காங்க. மரியாவா? ஆமா சார். மார்னிங் மரியா. குட் மார்னிங். ஹென்றி எங்க குணா? என்கிட்டயே கேக்குற? நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஸ்டுடியோல வேலை இருக்குன்னு தானே காலையில கிளம்பி வந்தாரு. இந்த கேப்ல எவ கூடயாவது சுத்தி என்ன மரியா, நீ எப்ப பார்த்தாலும் அவனை சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. பயங்கர டிராபிக் ஜாம் ஆச்சு. ஆமாமா, டிராபிக் தான். அவரு கிளம்பி 1 மணி நேரம் கழிச்சு கிளம்பி வந்து நான் வரலையா? வரும்போது ரோடெல்லாம் காலியா தான் இருந்தது. லாஜோ சார், கிளாஸ்மேட்ஸ் படம் நல்லா இருந்தது. தேங்க்ஸ். நேத்து ராத்திரி யாரோ ஒரு பொண்ணோட SMS படிச்சேன். ஹென்றி திருந்திட்டாருன்னு நீங்களா சொல்றது ரொம்ப தப்பு. உங்களுக்கு தெரியாம ஒண்ணு நடக்காது, மறைக்காதீங்க. அவரு பொண்ணுங்க பின்னாடி சுத்துறத நிறுத்தணும்னா இன்னொரு வாட்டி பொறக்கணும். உங்க வேலையை பாருங்க, நான் வெளியே நிக்கிறேன். அது வந்து மரியா. ஹே பிரேம், அவனுக்கு போன்ல கூப்பிட்டு மரியா இங்க வெயிட் பண்றான்னு சொல்லு. கல்யாணம் ஆகல, பண்ணணும்னு தோணல, மனசுக்கு பிடிச்ச பொண்ண பார்க்கல. மியூசிக் அது மட்டும்தான் மனசு நிறைய இருக்கு. பாட்டு பாட தெரிஞ்ச மட்டும் போதாது, புரிஞ்சுக்க. சப்போர்ட் பண்ண ஆளுன்னா முன்னுக்கு வர முடியாது. டேலண்ட் உள்ள எத்தனையோ பொண்ணுங்க சிட்டியில சான்ஸ் கிடைக்காம சுத்திட்டு இருக்காங்க. சான்ஸ் நம்மள தேடி வராது, நாம தான் கண்டுபிடிச்சு வாய்ப்பை வாங்கணும். சார், உங்களுக்கு தான் போன். இது அந்த குணா ஸ்டுடியோல இருந்து. நாம இப்ப அங்க தானே போறோம். திலீப் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வேணும்னு என்கிட்ட கேட்டாரு. பொருத்தமான ஃபீமேல் வாய்ஸ் கேட்ட உடனே சொல்ல சொன்னாரு. திலீப் கிட்ட பேசுறேன். ஆக்டர் திலீப் தானே சார், மலையாள ஹீரோ. ஓ, திலீப்னா நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களா? ரஹ்மான், ஏஆர். ஓ காட், ரஹ்மான் சாரா? நான் எப்பவுமே அவரை திலீப் தான் கூப்பிடுவேன். நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்பயும் கூப்பிடுவாரு ஏதாவது டவுட்ஸ் வந்தா. அவர் என்ன டேலண்ட் தெரியுமா? வா, மியூசிக் டைரக்டர் குலசேகரன் அறிமுகப்படுத்துறேன். எல்லார்கிட்டயும் பாடணும்ல. ஃபர்ஸ்ட் சாங் இவங்கிட்ட பாட வேண்டாம், அது திலீப் இல்ல ஏஆர் ரஹ்மான். என்னால நம்பவே முடியல சார். கம் ஆன் பேபி, கடைசியில என்ன மறந்துடாத. மறக்காம இருக்கணும்னா கையில ஒரு மோதிரம் போட்டு கல்யாணமே பண்ணிக்கங்க. அப்படியே ஒரு ஃபிளாட் எடுத்து கொடுத்துட்டு நடத்துங்க. மரியா, சாதகம்
சாதகம் பண்ணா குரல் நல்லா இருக்கும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓ சாதகமா? சாதகத்தை பத்தி பேச நீங்க என்ன ஏசுதாசா இல்ல செம்மங்குடி ஐயரா? சாதகம் இல்ல காமுக மகா காமுக. எதுவும் பேசாதீங்க. மரியா ப்ளீஸ் ஸ்டுடியோ படி மானத்தை வாங்க. என்ன ஸ்டுடியோ? எந்த ஸ்டுடியோ? யாரோட ஸ்டுடியோ? யாரோட ஸ்டுடியோவா? என்னோட ஸ்டுடியோ தான் எழுதி வச்சிருக்கல குணா சவுண்ட் ஆஃப் மியூசிக்னு. இந்த போர்டுக்கு முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்துற? உன் வைஃப்க்கு என்ன அம்னிஷியா வந்துருச்சா? குணா என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஹென்ரிய சந்தேகப்படக்கூடாதுன்னு பாத்தீங்கல்ல? இந்த பொண்ணு பாத்தீங்கல்ல கார்ல ஏத்தி கூட்டிட்டு வந்தது எதுக்கு கேளுங்க. இவள கார்ல ஏத்தி கூட்டு வர சொல்லி நான் தான் சொன்னேன். இவ யாருன்னு தெரியுமா? யாரு? நம்மளோட நம்ம வயல இல்ல நம்ம வயலின் கிருஷ்ணனோட பொண்ணு. உன் பேரை நானே கேட்டுக்கிறேன். உன் பேர் என்னன்னு சொல்றியா? மும்தாஜ். அட கடவுளே, வயலின் கிருஷ்ணனோட பொண்ணு பேரு மும்தாஜா? என்ன ஷாக் ஆயிட்டியா? கிருஷ்ண சாரோட உண்மையான பேர் என்ன? ராமச்சந்திரன் இல்ல அபூபக்கர். என்ன மரியா, பழைய காலத்து அபூபக்கர் இந்துவெல்லாம் எவ்வளவு திறமை இருந்தாலும் வயலின் வாசிக்க முடியாது. அப்ப ஜேசுதாஸ் தாஸ் சாரா? ஏசுன்றது தாசும் சேர்ந்து மிக்ஸ் ஆயிருக்குல்ல. தாஸ்ன்றது இந்து பேர் இல்ல. கிருஷ்ணதாஸ், ராமதாஸ், மோகன்தாஸ் தாஸ் இல்லையா? நான் தான் இவ கிட்ட சொல்லி கிருஷ்ணா சார் வீட்டுக்கு போயிட்டு இவளை கூட்டிட்டு வா, வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன். ஏமா நீ போயிட்டு நாளைக்கு வா, மூடே அப்செட் ஆகி போச்சு. போ நாளைக்கு போன் பண்ணிட்டு வா. என்ன பண்றது? நானா இருக்கிறதால இதெல்லாம் நம்ப வேண்டியிருக்கு. இது உண்மையான யாருக்கு தெரியும்? முதல்ல நீ வீட்டுக்கு போ மரியா. என்ன சொன்னீங்க? இல்ல உள்ள போன்னு சொன்னேன். ஒர்க் முடிச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம். என்ன பிரச்சனை? தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன். மரியா மூஞ்ச பாக்கும்போது பிரச்சனையோட லெவல் தெரியுது. ஆமா, நீ என்ன கையை வீசிட்டு வந்திருக்க? 2 பிட்டு தபேலா எடுக்கணும்னு போன்ல கூப்பிட்டு சொன்னேன்ல. அட ஒரு வாரமா தபலா இங்க தான் பாருங்க. கச்சேரி இல்லாம தபலாவை கொண்டு போய் தண்ணி புடிச்சா வைக்க சொல்ற நீ? அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் கீபோர்ட தொட்டா எல்லா வாத்தியமும் வந்துருது. தபேலா வச்சு நல்லா பொழைக்கிறது இந்தியாவிலே ஜாகிர் ஹுசேன் மட்டும்தான். சரி போதும் சிரிச்சது. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஐசக் பையனை புடிச்சு கோடம்பாக்கம் ஸ்டேஷன்ல வச்சிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயா? ரயில்வே ஸ்டேஷன்ல. யாரா இவன்? குணா, யாராவது அமிச்சு அந்த பையனை கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லுப்பா. என்ன பிரச்சனை? நிர்மலாக்கு விஷயம் தெரியுமா? நிர்மலா கூப்பிட்டு நான் போன்ல சொல்லிட்டேன். அவன் மட்டும் என்ன பண்ண போறா? கொஞ்ச நாள் முன்னாடி R3 போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் இருந்தப்ப அவனை ஜாமீன் எடுக்கலாம் நான் போனதுக்கு புது கெட்ட வார்த்தையில காதை கிழிச்சு அமிச்சிட்டானுங்க. குணா ஏதாவது பார்த்து செய்ப்பா. சரி நான் பாத்துக்கிறேன். வீராப்பா போறான், வரும்போது காது கிழியாம வந்தா சரி. இவனால நாம இன்னும் எவ்வளவு அனுபவிக்க போறோம். இந்நேரம் போலீஸ் 2வது கால் ஷீட் ஆரம்பிச்சு அவன் முதுகுல தபேலா வாச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம். சுந்தர், ஸ்டெல்லோ பேஸ்ல ஸ்டெக்கார்டோ வாசி. மீடியம் லெவல்ல இருக்கணும். வயலின் லெகார்டோ. ஆல் டவுன் பீட் சிம்பனி ஸ்ட்ரோக்ஸ். ஓகே? ஏண்டா பாபு, நீ 4 பார் தள்ளி வாசிடா. ஸ்டார்ட் பண்ணலாம். பிளே. சார் போன் ரொம்ப நேரமா லைன்ல இருக்காங்க. யார் போன்ல? அண்ணா நகரா? இல்ல. கேகே நகரா இருந்தா வண்டி அனுப்பியிருக்கு. ஏறிங்க நேரா வர சொல்லு. இல்ல, குணா சார் பேசுறாரு. மேட்டர் ஏதோ அர்ஜென்ட்னு தோணுது. ஒரு நிமிஷம். இல்லனா நீங்க ஒரு ப்ளே பண்ணி ரிஹர்சல் பாருங்க. இப்போ வந்துடுறேன். என்ன கேகே நகர் அண்ணா நகர்? பார்ட்டிக்கு 2 பொண்டாட்டிங்க 2 வீடு. ஐசக்கா? இவனுக்கு இதே வேலையா போச்சு. நான் ஒரு புது படத்தோட கிளைமேக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். கோடம்பாக்கம் ஸ்டேஷன் தானே? பாலுவையும் சுப்பிரமணியத்தையும் ஸ்டேஷனுக்கு போக சொல்லு. எஸ்ஐ கிட்ட நான் பேசிக்கிறேன். டேய் நன்றா. அப்புறம் உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேத்து தான் நிம்மதியா நான் தூங்குனேன். அடிக்கிறதுல தமிழ்நாட்டு போலீஸ் மிஞ்ச எவனுமே இருக்க மாட்டானே. அடி எப்படி? அது என்ன விட உனக்கு தானடா நல்லா தெரியும். போலீஸ்ல அடி வாங்குறது உனக்குன்னு புதுசு இல்லையா? சூலமேடுல ஆண்டாள் தெருல ஆண்டாள் வைன்ஸ். நேரா அங்க போங்க. என்ன ஐசை கட்டிட்டா? தண்ணி அடிக்கிறதுக்கு இல்லடா, அங்க வச்சுதான் போலீஸ் பிடிச்சாங்க. நான் ஒரு பெக் அடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு தான் நினைச்சேன். அப்போ ஒருத்தன் என் வயலினை பார்த்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் என்ன இருக்கும், போதையில 2 வார்த்தையை விட்டுருப்பேன். அப்புறம் அவன் என்ன அடிக்க வந்திருப்பான், நான் முந்திக்கிட்டு அடிச்சிருப்பேன். அப்புறம் போலீஸ் வந்திருக்கோம். அங்க நிப்பாட்டி ஆண்டாள் வைன்ஸ். ரொம்ப ஒரு கோட்டு ஸ்கூட்டர் கீ எடு. என்ன வாழ்க்கடா இது? கொசு கடியிலையும் போலீஸ் பண்ண டார்ச்சர்லையும் ராத்திரி பூரா தூங்கலடா. முதல்ல போய் தூங்குறேன்டா. வரேன்டா. இவன் மட்டும் ஒழுங்கா வந்தாலும் குன்னக்குடியே கண்டிப்பா மிஞ்சிருவான். இவன் போற பார்க்க பார்த்தா நம்ம கடைசி வரைக்கும் ஜாமீன் எடுக்கணும் போல இருக்க. ஆமா, ஐசக் ஏன் கைது பண்ணாங்க? உங்க குரூப்லயே அவர் லைஃப் தான் ரொம்ப ட்ராஜடி ஆயிடுச்சுல்ல? I will tell you. தலையெழுத்துன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. எங்க 2 பேர்ல
மியூசிக் டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தேன்னா இப்ப நல்லா இருக்கேன். அவன் இவ்வளவு மோசமா போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளமா? எஸ். அவன் ஒய்ஃப் குழந்தையோட தனியா போய் இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. அந்த வேதனையை மறக்க தான் குடிக்க ஆரம்பிச்சான். நல்லா இருந்தப்ப பிரமாதமா மியூசிக் பண்ணாரு. என்ன செய்யறது, மியூசிக்ல எப்பவுமே அவன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டான். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? டின்னர் ரெடியா இருக்கு. இதோ வந்துட்டேன் கண்ணா. சரி, உங்களுக்கு வெஜிடேரியன் ஓகேவா? or can I order something? இல்ல இதுவே போதும். நான் சொன்ன அளவு தாண்டக்கூடாது. இல்லடா செல்லம். குணா சார், இந்த பாட்டோட ரிதத்தை லைவ் பண்ணா எப்படி இருக்கும்? நானும் அததான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். லைவா எடுத்தா கலக்கிடும். ரியல் ஜாசன் சேர்ந்தா சூப்பர். யார் வாசிக்கிறது? அதுக்குன்னு ஒருத்தன் இருக்கான், சந்திரமௌலி. கிரேட். இப்ப எங்க இருக்காரு? அது யாருக்கும் தெரியாது, அது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க அவரோட கான்டாக்ட்ல இல்லையா? இதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி லண்டன்ல இருந்து பேசினான். பெங்லி ஸ்டேடியத்துல ஆல் பீட்டர்ஸ் கிட்டாரிஸ்ட் கூட அவனை இவனும் சேர்ந்து ஒன்னா வாசிச்சாங்க. அப்புறம் யாரோ சொன்னாங்க சவுத் ஆப்பிரிக்கால ஒரு கருப்பியை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டானா. லாட்டின் அமெரிக்காவில கஞ்சா செடியை வளர்த்தானோ, அதனால ஜெயில போட்டாங்கன்னு கதையா சொல்றாங்க. யாரை பிடிச்சா அவரை பிடிக்க முடியும்? இந்தியாவுக்கு வந்தா ரஹ்மான், ஜாகிர் ஹுசேன், விக்கு விநாயகராம் இவங்க கூட தான் கான்டாக்ட். அப்படி இல்லைன்னா சங்கர் மகாதேவன் குரூப், யஷான் லா இந்த மாதிரி. சில சமயம் கேரளா போவான். நம்ம பாலக்காட்டுல சந்திரன்குட்டி இருக்காருல, சந்திரா ஸ்பெஷலிஸ்ட், அவர் கூட. நான் எதுக்கும் பாம்பேக்கு ட்ரை பண்றேன். பண்ணுங்க பண்ணுங்க. உங்களோட குரூப் தானே இது? தபேலா பாலு, ஹென்றி, இது ஐசக் தானே? எஸ். அடையாளமே தெரியல. ஆமா. ஹலோ குணசேகர், இதுதானே சந்திரமௌலி? எஸ் டியர், யூ ரிமெம்பர் மை நம்பர்? இஸ் இன் மை ஃபோன். ஓ, ரொம்ப சந்தோஷம். கிரேட். தென் ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். சரி, அதை விட என்ன விஷயம்? ஹே, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நம்ம மச்சான் எங்க இருக்கான்? யாரு? ட்ரம்ஸ் பிளேயர் சந்திரமௌலி அவர்கள். அவன் இங்க தான் இருக்கான், பாம்பேல. அப்படியா? ஏய், இன்னைக்கு அவனோட பர்த்டே. குட். நமக்கு லக் இருக்கு, அவன் பாம்பேல தான் இருக்கான். குட். பழைய மௌலி இப்படிதான் இருப்பார்ல? எஸ். மௌலி, உனக்கு போன். குணா. யாரு? சென்னையில இருந்து குணா. குணாவா? யா. குரு. ஹலோ ஹலோ. டேய் குணா. ஹாப்பி பர்த்டே மச்சான். ஓ, தேங்க் யூ மச்சான். பிறந்த நாள் அதுமா ஒரு வரம் கேக்குறேன். சந்திரமௌலி மாஸ்டர் தருவாரா? ஓ, ஒரு வரத்தை இப்பதான் கையில வச்சிருந்தேன். இந்த ஹாலண்டுக்காரி லட்சுமிக்கு அந்த வரத்தை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இல்லடி? யா. இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேளு. என் ஃப்ரெண்ட் நீ கேட்கும்போது மறக்க முடியுமா? நீ மெட்ராஸ் வரைக்கும் வாடா, எனக்கு ஒரு பாட்டு லைவ் வாசிக்கணும். ஐயோ, ஐ எம் சாரி குரு. டேய், நாளைக்கு நான் கிளம்ப போறேன்டா. கேப் டவுன் ஒரு ஆப்பிரிக்கன் மியூசிக் குரூப் கூட வேர்ல்ட் டூர். சாரி குரு. நான் பாம்பேக்கு வரட்டுமா? ஏய், அதுக்காக நீ இங்க பாம்பேக்கு வேண்டாம் மச்சான். வேணா நான் ஒண்ணு பண்றேன், நான் அங்க வர முயற்சி பண்றேன். நம்ம எல்லாம் ஒண்ணா இருந்த ஊருக்கு. ஓகே மச்சான், தேங்க்ஸ் a lot. ஏய் லட்சுமி மச்சான். ஏய் கூல் குரு. சரி, நான் அப்புறம் பேசுறேன்டா. டேய், அந்த ஹாலண்ட் பொண்ணு சொன்னல, அவ எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டா. நான் அவளை தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன். ஓகே மச்சான், பாய். சொல்றா நேரங்காலம் தெரியாம. அவன் கிட்ட எந்த மாற்றமும் இல்ல, அவன் மாறவும் மாட்டான். Come on, come on, come on, more! Sound, sound, sound. Sound cut. Hey, என்ன ஆடுறீங்க? Sound. 1 2 3 4. 1 2 1 2. Come on. 1 2 1 2. Yes, come on. Hello, hello, sound cut. Hi மீனாட்சி. Who's this? நீ நல்லா கும்முன்னு மதமதன்னு நாட்டு கட்ட மாதிரியே இருக்கியே. யாடா நீ பையா, scoundrel. வாயை திறந்தா வெறும் கூவ நாத்தம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. மௌலி ஹியர், ஸ்வீட் ஹார்ட். Oh God, எங்க இருந்து பேசுற? பேர் தெரியாத மரத்துக்கு கீழ நிக்கிறேன், வெளிய வாடி. மௌலி.
வேர்வை நத்தம் தாங்க முடியல. சாரி இருந்தாலும் ஒரு பொண்ணை கட்டி பிடிக்கிறதுல சுகம் இருக்கதான் செய்யும். கையிரு என்னது எத்தனை நாள் ஆச்சு ஒரு போன் கால் கூட பண்ணணும்னு தோணல. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு குணா எனக்கு போன் பண்ணா. இந்த ட்ரிப்ல மெட்ராஸ் என்னோட லிஸ்ட்ல இல்லாம தான் இருக்குது. அப்புறம் எல்லாரையும் பார்க்கலாம், உன்னையும் பார்க்கலான்னு. நீ கல்யாணம் பண்ணிக்கலையே? அந்த பேச்ச மட்டும் பேசக்கூடாது. ஓகே குட். நீ டான்ஸ் கிளாஸ் நடத்துறியா? இல்லடா, இது ஒரு தமிழ் ஸ்டார்ஸோட ஷோ. சிங்கப்பூர், மலேசியா அதுக்காக பிராக்டிஸ் பண்றோம். எத்தனை நாள் இருப்ப? எப்ப வந்து பாக்குறது? எப்ப பார்க்கலாம்னு உன்னை எத்தனை தடவை நான் கேட்டிருப்பேன், ஞாபகம் இருக்கா? நம்ம மீட் பண்ணவே முடியல. நீ என்ன ஏமாத்துறதுனால நான் இந்தியா விட்டே போனேன். இனி ஒன்னு பார்த்தனா டாக்டர் கன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடுமே. சரி, நான் உன்னதான் முதல்ல பார்க்க வந்தேன். இனிமேதான் நான் குணாவை போய் பார்க்கணும். அவ எனக்காக வெயிட் பண்றான். அப்புறம் என்னோட அபார்ட்மெண்ட்டை கிளீன் பண்ணணும். ரொம்ப நாளா அதை யூஸ் பண்ணாம இருக்குல்ல. ஓகே, என்னோட ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கு ஆஃபர் இருக்கு. எப்ப வேணாலும் போலாம், போகாம இருக்கலாம். கிவ் மீ a call. ஃப்ரீயா இருக்கும்போது பார்க்கலாம். ஓகே. நான் சும்மா தான் சொன்னேன். உன்னோட வேர்வையில நல்ல வாசனை அடிக்குது. My disturbance will be a blessing. இடைஞ்சல் உங்களுக்கு எப்போ நல்லதா தான் அமையும். Henry my dude, நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சுகமா? எல்லாம் வழக்கம் போல பிரமாதமா போயிட்டு இருக்கு மச்சான். பாலு அடே படுபாவே, 3 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்என் வைன் ஷாப்ல வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு பெப்பர் சிக்கனும் ஃபுல் பாட்டில் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போனவங்கடா நீ. அப்புறம் என்னதான் பண்ண? அப்புறம் என்ன பண்றது, வாட்டர் பாக்கெட் வாங்கி ஃபுல்லா குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டேன். இந்த வாட்டி அதை சரி பண்ணிடுறேன். மச்சான், இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. உனக்கு உடம்பு போட்டுருக்கு, ஆனா முடியல போயிடுச்சா? மீட் மை டைரக்டர் லால் ஜோஸ். அவங்களோட பெரிய ஃபேன். ஓ கூல் கூல். சாரோட கிளாஸ்மேட்ஸ் படம் சூப்பர் ஹிட். கிரேட். இனி ஓகே, கிளாஸ்மேட்ஸ்னு ஒரு படம் எடுக்கணும். அதுல என்னதான் நடிக்கணும்? எங்க எல்லாரும் நடிக்க வைக்கணும். கண்டிப்பா ப்ளீஸ் கூப்பிடணும். குணா பாடி காட்டுமா? ஓகே பாலு, நான் ரெடிமா. 1 2 3 4. ஓ மாமம் மாமம் மாமா சந்த மாமா, ஓ மாமம் மாமம் மாமா சந்த மாமா, ஓ மாமம் மாமம் மாமா சந்த மாமா, ஓ மாமம் மாமம் மாமா சந்த மாமா. தனி நானி நானி நானி, தனி நானி நானி நானி, தனி நானி 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 தானி நானி, ஓ மாமம் மாமம் மாமா சந்த மாமா. பாட்டு இன்னும் நீங்க இது எல்லாத்தையும் பாட்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல? பாட்டு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஐ அம் வெரி சாரி டு சே. இந்த பாட்டுக்கு ட்ரம்ஸ் வாசிக்க சொல்லி நீ என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லி வாட்ச் குறான்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டோட முதல் வரி எனக்கு பிடிச்சிருந்தது. மாமா மாமா மாமா. ஏய் மௌலி, ஹென்றி, உன் பிளாட்டுக்கு கீழ் பிளாட்ல இருப்பாளே மஞ்சுன்னு ஒருத்தி, அவ இன்னும் அங்கதான் இருக்காளா? ஓகே see you குருஸ். சார் மறந்துடாதீங்க, நம்ம கிளாஸ்மேட்ஸ். வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போடா. என்ன இப்படி பேசிட்டு போறாரு? இவன் எப்பவும் இப்படிதான், திடீர்னு போவான், மறுபடியும் வந்துருவான், சில நேரத்துல வரவே மாட்டான். சொன்னல வந்துட்டான் பாருங்க. அந்த பக்கம் ஏய் மறுபடியும் எங்க போற? எனிவே, நீ குணா கிட்ட நடந்துக்கிறது சரியில்லை. நீ அவனை இன்சல்ட் பண்ணிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஹர்ட் பண்றதே உனக்கு வேலையா போயிடுச்சு. நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்துறது இல்ல. மனசுல தோன்றத முகத்துக்கு நேரா சொல்றது தப்புன்னா ஐ அம் ஹெல்ப்லெஸ். உன் மனசை எப்போது நான் கஷ்டப்படுத்திருக்கேனா? என் மனசை யாராவது நோக்கடிச்சிருந்தா அது நீதான் மிஸ்டர் சந்திரமௌலி. டாட், இது உங்களுக்கு. ஆமா சந்திரமௌலி. தேங்க்யூ. மீனாட்சி, உங்ககிட்ட நான் சின்சியரா இல்ல, ஒத்துக்கிறேன். எல்லார்கிட்டயும் அப்படிதான். இந்த காதல், கல்யாணம், அதுக்கப்புறம் நடத்துற குடும்ப வாழ்க்கை, இதுலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். ஒரு பையனும் பொண்ணும் பாத்துக்கிறாங்க, அட்ராக்ட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் வெறும் சரியா சொல்லணும்னா உடம்பு சம்பந்தப்பட்டது தானே அழகு. ஒருத்தர் பாத்துக்கிறதுனால ஃபீல் பண்ற அழகு, அப்படிதானே லவ் பண்றோம். தட் இஸ் செக்ஸ். அது இல்லாம ஒரு ஆளோட கேரக்டரை பார்த்தோ இல்ல அவன் மனசு எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு பார்த்தோ யாரும் காதலிக்கிறது இல்லையே. அப்படி பார்த்தா நிறைய பசங்க மதர் தெரசாவை தான் காதலிப்பாங்க, பொண்ணுங்க மகாத்மாவை தான் காதலிப்பாங்க. ஏன் அப்படி நடக்கல? அவங்கள நாம மதிக்கிறோம், அவ்வளவுதான். ஏய், நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? இது எல்லாத்தையும் மாத்தி பேசுற ஒரு நாள் வரும். அத நிச்சயமா நான் கேட்க தான் போறேன். சோ லீவ் இட். என்ன பிளான்?
ஹென்ரியோட வீட்ல இன்னைக்கு கெட் டுகெதர். எல்லாரும் மீட் பண்றோம். நீயும் வரணும். இது என்ன ஆதரவா? இது செக்ஸ். கையெடு போடா. நான் வரல. ஆள பாரு. ஹென்றி, ஒரு வேஷ்டியாவது கட்டிக்கூடாதா? பர்முடாஸ் போட்டுக்கிட்டு சின்ன பையன் நினைப்பா உங்களுக்கு? எல்லாம் இது போதும். வர்றது எல்லாரும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தானே. லேடிஸ் எல்லாம் வருவாங்கல்ல, நிர்மலா கமலா எல்லாம் வராங்க. அப்படி என்ன பாக்காதத பாத்துற போறாங்க. என்ன சொன்னீங்க? ஓ, ஒரே தொல்லை. முதல்ல சிக்கனை வறுத்து முடி. இந்த விளையாட்டு பேர் என்ன தெரியுமா? கப்ளிங்ஸ். எப்படி இருக்கு? அப்படிதான். நல்லா விளையாடுறிய. ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிட்டேன். நான் வந்துட்டப்பா. மேட்டர் ஓகே. வாங்க. இழந்த பழம். ஓ, தேங்க் யூ. இழந்த பழம். சரி, நம்ம அடுத்த ஜோலி கிளின்னு சொல்லி நம்ம ஜாலியா காலி பண்றாதாப்பா. ஓகே குரு, ஜாலியோ ஜாலி. ஹாய். ஹாய் நிர்மலா. மௌலி எங்க? அதோ அங்க. என்ன இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? வா நிர்மலா, எப்படி இருக்க? சௌக்கியமா? ஏய் செல்லக்குட்டி, எப்படி இருக்க? உங்க அப்பா எங்க? உள்ள இருக்காங்க. வா, நான் கூட்டு போறேன். அப்பா எங்கன்னு கேட்டதுனால அவன் சங்கடப்படுவான்ல? ஹே, அவங்க அடிக்கடி பாத்துக்கறாங்க. நல்ல க்ளோஸா இருக்காங்க. ஏய், என்னாச்சு உங்களுக்குள்ள? லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அது இவ்வளவு பெரிய கேள்விக்கு என்கிட்ட ஒரே வார்த்தையில பதில் இல்ல மௌலி. அப்புறம் சொல்லு, எப்படி இருக்க? இன்னைக்கு எந்த பொண்ணுக்கு நீ அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்க? இதோ ராத்திரி ஆயிடுச்சு, மணி 8:50. இது வரைக்கும் அந்த மாதிரி யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்கவே இல்லை. ஏவனே, எந்த அப்பாவி பொண்ணு இந்த படுபாவி கிட்ட மாட்டிக்க கூடாது. அவ டைம் சரியில்லைனா இவன் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுமே. பொண்ணு வரதுக்கு முன்னாடி ஊதாத. பொண்ணுங்க மனத்தை என்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக பண்ண மாதிரி பேசுற. ஏய் சந்திரமௌலி. ஐசாக். Maria? Hi, how are you? Very fine. How are you? I'm fine. டேய், இவன் பொண்டாட்டிய பிரிஞ்சு தனிமையில 1.5 வருஷமா இருக்கான். ஆனா நீ மட்டும் எப்படி 2 பேரை கல்யாணம் பண்ணி மெயின்டைன் பண்ற? இந்த ஸ்டேட்ல பெரிய தலைவருக்கு 2 பொண்டாட்டி இருக்காங்க. அவர் எப்படி அதை மெயின்டைன் பண்றாரு? ஆனா 2 பேரையும் மீட் பண்ண மட்டும் சான்ஸ் கொடுத்துட கூடாது. ஏண்டா, நம்ம கால் ஷீட் அனுசரிச்சு தானே மியூசிக்கை வாசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். 926-629. அப்புறம் 2 பேரும் நேரா மீட் பண்ற ஒரு சந்தர்ப்பம் வரும். சினி மியூசிக் அசோசியேஷன் ஹால்ல என்னோட பாடி அஞ்சலிக்காக வச்சிருக்கும் போது அப்ப 2 பேருமே ஒத்து போய் கட்டி பிடிச்சு கதறுவாங்க. எதுக்குடா வர சொல்லிட்டு வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க? கை வேற நடுக ஆரம்பிச்சிருச்சு. ஊதுடா. குணா வரலையா? என்ன கூட தான் கை நடுங்க. நான் சும்மா இல்ல. அவன் வரும்போது வரட்டும். வெள்ளிக்கிழமை தண்ணி அடிக்க மாட்டான். அப்படி ஒரு பாலிசி. ஏஆர் ரகுமான் மாதிரி பகல் கிழமை. ஹாய் நிர்மலா. ஹாய். என்னம்மா கமலா, எப்படி? சௌக்கியமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபேண்டாஸ்டிக். இதென்ன சமைச்சு கொண்டு வந்திருக்கேன்? மிளகா பஜ்ஜி. விச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, அது அப்படியே எங்க குடு. எனக்கு குடு. ஆஹா. குரு போடா. குணா போடான்னு குணா, நீ ஒன்னு தெரிஞ்சுக்க. எனக்கு சிம்பனி அளவுக்கு கம்போஸ் பண்ண தெரியாது. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாட்டு. அதுல நீ லைவ் வாசிச்சா என் பாட்டுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். ஏண்டா, நான் வாட்சா அந்த மாதிரி லைஃப்ல கிடைக்காதா? டேய், அந்த காலத்துல லைவ்ல வாட்சதுனாலதான் இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் பெரிய லெவல்ல இருக்கு. 1000 தாமரை மொட்டுக்களே, நிலாது வானத்து மேலே, இதெல்லாம் பெரிய ஹிட்டுடா. பேச்ச நிறுத்து. இங்க பாரு, உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம். அத டைரக்டருக்கு முன்னாடி போட்டு உடைச்ச மானத்தை வாங்கணுமா? சரி, நான் இப்போ என்ன பண்ண? நாளைக்கு வாய்ஸ் மிக்சிங் வச்சிருக்கான். நீ போய் வாசிச்சு கொடுத்துரு. நம்ம பையன் தானடா, வாசிச்சு கொடுறா. மௌலி, மௌலி ப்ளீஸ். மௌலி, come on. Come on மௌலி. ஒத்துக்கடா. ஓகே. நினைவெல்லாம் உந்தன் முகம், கனவெல்லாம் இன்ப சுகம், கவி பாடத் தோன்றுதே என் சின்ன மாமா. புரியாமல் எந்த உள்ளம், மனசெல்லாம் உன்னை சொல்லும், துணையாக நீயும் வேண்டும் செல்லமா.
யாருப்பா வாய்ஸ் ரூம்ல? My disturbance will be a blessing. ஹாய் மச்சான், வாடா உள்ள வாடா. பவுலி, அந்த சாங் ப்ளே பண்ணு. அஜித், அந்த வாய்ஸ் ட்ராக்கை ப்ளே பண்ணுங்க. நினைவெல்லாம் உந்தன் முகம், கனவெல்லாம் இன்ப சுகம், கவி பாடத் தோன்றுது என் சின்ன மாமா. புரியாமல் எந்தன் உள்ளம், மனசெல்லாம் உன்னை சொல்லும், துணையாக நீயும் வேண்டும் செல்ல மாமா. எப்படி? டெம்போ 14324. ஆமா. கீபோர்ட் B flat major. B flat major. குரு, ஐ எம் சாரி, நான் கமெண்ட் பண்ணதை வாபஸ் வாங்கிக்கிறேன். பாட்டு நாட் பேட். ஹேய், இட்ஸ் குட். தேங்க் யூ. அப்புறம் ஒரு ரிதம் கூட சேர்ந்தா பாட்டு ஹிட். மொழி மீட் தயா, தயா ஸ்ரீனிவாசன். பாம்பேல பிறந்து வளர்ந்த தமிழ் பொண்ணு. இந்திய ஆல்பம்லாம் பண்ணிருக்கா. அப்புறம் அனு மாலிக் கிட்ட பாடிருக்கா. கூடிய சீக்கிரம் ரகுமான் கிட்டயும் பாடுவா. குட் குட். ஹாய். கிரேட். தேங்க் யூ. அப்புறம் இது யாருன்னு தெரியுதா? எஸ் சார். யாரு? சந்திரமௌலி. என்ன பேர் சொல்லிட்ட? I'm sorry. சார், உங்க பேரை மூஞ்சுக்கு நேரா சொல்லிட்டேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. I'm so excited. I'm extremely sorry sir. பரவாயில்ல, கூப்பிடுறதுக்காக தானே பேர் வச்சிருக்காங்க. என்ன பிரியமா கூப்பிட்டா சரிதான். I'm sorry sir. Please. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ இப்படி கூப்பிட்டதை இந்த குணா ஊர் புற சொல்லாம இருந்தா சரி. சொல்லுவியா? சொல்லல போதுமா? ஓகே குரு, கூல் கூல் குரு. ஓகே குரு, நாம இந்த பாட்டை பண்றோம். ஓகே, அசத்திருவோம். எனக்கு
நீ ஜீனியஸ் ராமச்சா. பின்னிட்டடா. இந்த பாராட்டு எல்லாமே உனக்கு தான். கிரேட் மௌலி சார். தேங்க்யூ சார். கிளாஸ்மேட்ஸ் படத்தை மறந்துடாதீங்க. எப்படி இருந்தது? Thank you so much. கூல் குரு. நான் இன்னைக்கு கிளம்புறேன் பாம்பே. ஓகே, ரொம்ப சந்திக்கலாம். நேத்து தான் வரேன்னு சொல்லிருந்தாங்க, ஆனா வரல. ஓகே. அது நீ பாத்தியா இல்ல? மாமே, யாரோ ஒருத்தர் ஊன்ட்டாங்க. அது நீயா இல்ல அந்த குட்டியா? வந்துட்டியா? இந்த இப்ப வந்துடுறேன். ஓகே, நீ போ. ஒரு நிமிஷம். என்ன சார், அந்த பாம்பே பொண்ணோட ஃபிளைட் டிக்கெட்? பாம்பே பொண்ணோட ஃபிளைட் டிக்கெட்டா? சுப்பிரமணியம், கொஞ்சம் மரியாதையா பேசியா. கலைஞர்களுக்கு மரியாதை கூடியா. என்ன பாக்கெட்ல? அதான் சொன்னேன்ல சார், ஃபிளைட் டிக்கெட் சீக்கிரம் கொடுக்கணும். 4:30 ஃபிளைட். நான் கொடுத்துட்டு வந்தேன். சுப்பிரமணியம், இங்க வாயா. நீ என்ன பண்ற? நம்ம பிளாட் இருக்குல்ல, ஜெமினி பிளாசால நெல்சன், அவங்கிட்ட போயிட்டு எனக்குன்னு சொன்னா போதும். 5 பாட்டில் ஸ்காட்ச், 2-3 கோனியாக், பியர், வைன், ஷாம்பைன் அவெல்லாம் எடுத்து வச்சிருக்கான். சரி, அதை எடுத்து வாங்கிட்டு என் பிளாட்ல வச்சா போதும். இன்னைக்கு இல்லாம என்ன மேட்ரு சார்? அந்த பாட்டு பாடுற பொண்ணு போதுன்னு சொல்ல, அந்த சந்தோஷத்தை கொண்டாடலாம். அவங்க இருக்க மாட்டாங்கல்ல, இன்னைக்கு 4:30 மணி ஃபிளைட்டுக்குள்ள போறாங்க. அப்ப போறதுக்கான பார்ட்டி நான் சொன்னேன். பார்ட்டி இல்ல, சாரி, மீட்டிங், என்ஜாய்மெண்ட், கெட் டுகெதர், எப்படி வேணாலும் சொல்லலாம். நீ அந்த டிக்கெட் கொடு. நான் கொடுத்துறேன். நான் கொடுத்துறேன். போ. உங்க பிளாட்ல தானே வைக்கணும். ஆமா ஆமா. சென்னை டு மும்பை, ஜெயா ஸ்ரீனிவாசன். சென்னை டு பாம்பே. முருகா, அந்த சுப்பிரமணியத்தை போன்ல புடி. சார், ட்ரை பண்ணிட்டே இருக்க. லைன் ரொம்ப பிஸியாவே இருந்துட்டு இருக்கு. என்ன சுப்பிரமணியத்துக்கு ஒண்ணும் இல்லடா, தயாவோட ஃளைட் டிக்கெட் கொண்டு வரல. அப்படியா? ஹோட்டலுக்கு போய் லக்கேஜ் எல்லாம் வேற எடுத்துட்டு வரணும். ஓ ஷிட், ஆல்ரெடி லேட். I will try. இவன மாதிரி ஒரு irresponsible idiot. ஹலோ சுப்பிரமணியம், டேய் நீ எங்கயா போயிட்ட? அவா தயாவோட ஃளைட் டிக்கெட் எங்க? அவங்க போறதுக்கு ரெடியா நிக்கறாங்க. என்ன வெயிட்டிங் லிஸ்டா? கன்ஃபார்ம் ஆவாதா? ஐயோ, வேற ஏதாவது ஏர்லைன்ஸ்ல எல்லாம் ஃபுல்லா? ச்சே, யோ இத நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. எப்போ? நாளைக்கு மார்னிங்கா? நாளைக்கு மார்னிங். ஓகே யோ, அது கன்ஃபார்ம் தானே? ஓகே ஓகே, சரி. வேற என்ன பண்ண முடியும்? நீ அம்மாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லு. ஏப்பா ட்ரெயின்ல ட்ரை பண்ணலாமே. பாம்பேக்கா? ட்ரெயின்ல டிக்கெட் போட்டா 1000 ரூபாயில மேட்டர் முடியும்ல. ஏண்டா 2.5 மணி நேரத்துல போறத 3 நாளைக்கு போக சொல்றியா? ஏப்பா வருஷம் நான் ட்ரெயின்ல தான போறேன். ஓவரா பேசாத. ஒரு நிமிஷம் சார், சுப்பிரமணியம் நான் பேசுறேன். சார், சுப்பிரமணி பேசுறேன். சொல்லு சுப்பிரமணி. அந்த பாம்பே பொண்ணோட ஃபிளைட் டிக்கெட்டை மௌலி சார்ட்ட கொடுத்துருக்கேன். அவங்கள பிக்கப் பண்ண ஜான கார் எடுத்துட்டு போக சொல்லியிருக்கேன். அப்படியா? சரி. ஓகே. ஆமா, ஃளைட் டிக்கெட் எங்க? டிக்கெட்டா? இதையா நீ என்கிட்ட கேக்குற? டிக்கெட் எங்கடா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். என்னோட கசின்ஸ் எல்லாம் இங்க சென்னையில இருக்காங்க. நான் இன்னும் அவங்க யாரையுமே மீட் பண்ணல. நான் ஃபோன் பண்ணி சொன்னா அவங்களே என்ன வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. அது வேண்டாம். எப்படி நீங்க போகல? இன்னைக்கு சாயங்காலம் பார்ட்டி இருக்கு, அங்க வந்துருங்க. பார்ட்டி? இன்னைக்கு என்னோட பர்த்டே. Very very happy returns of the day. Sure sir, I will come. Please. அம்மா, 1 minute. ஹலோ அம்மா. மாசத்துல எத்தனை பர்த்டேடா வரும்? நீ என்ன கேக்குறேன்னு புரியலையே. அன்னைக்கு பாம்பேல பர்த்டே ஃபங்க்ஷன்ல இருந்தே, அன்னைக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். அது இங்கிலீஷ் பர்த்டே, இது தமிழ் அவிட்டம். அழகான பொண்ணை பார்த்தா என்னைக்கு வேணா பர்த்டே கொண்டாடலாம். அப்படியே ஒரு அற விடுறோம் பாரு. இவன் டாப் கியரை போட்டு மேல தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணு நிலைமை என்ன ஆக போதோ அந்த கடவுள் தான் பாத்துக்கணும் சாமியே.
birthday. Thank you, thank you, thank you. You're welcome. Wow. Amazing. ட்ரம்ஸோ இல்ல வாத்தியங்களோ அது எந்த நாட்டோடதா இருந்தாலும் அதை கலெக்ட் பண்றது என்னோட ஒரு ஹாபி. Oh, great. நான் உங்களை ஐஸ் வைக்கிறேன்னு நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. Actually, I'm a great fan of yours. So நீங்க பண்ண ஆல்பம் எல்லாமே என்னோட ஃபேவரட். நான் சீக்கிரமா வந்துட்டேனா? இனி யாரும் வரல? வருவாங்க. ஓகே சார். நீ சார்னு கூப்பிடுறது எனக்கு அனீசியா இருக்கு. வேற எப்படி சார் கூப்பிடுறது? உங்களை மாதிரி ஒருத்தர் போய் பேர் சொல்லி நான் எப்படி கூப்பிடுறது? எப்பல இருந்து நீங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஆரம்பிச்சீங்க? ஐ மீன் ஸ்பூனையும் பாத்திரத்தையும் வச்சு ட்ரம்ஸ் வாசிக்கும் போதே கலெக்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். இதனால அம்மா கிட்ட இருந்து நிறைய வாட்டி அடி வாங்கியிருக்கேன். அம்மா அடிச்சா நம்ம வாங்கிக்கிறோம் இல்லையா? கர்நாடிக் மியூசிக்ல அம்மாக்கு நல்ல நாலேஜ் இருந்தது. முகுந்த ஸ்ரீ வைகுண்ட நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே எங்க அப்பா இறந்துட்டாரு. அவர் முகம் கூட ஞாபகம் இல்ல. என்னோட அங்கிள் கடம் வித்வான். யூனோ கடம்? Of course sir. பாலக்காடு சங்கரையர். அவர்தான் என்னோட குரு. முதல்ல கத்துக்கிட்டது கடம். அப்பதான் ஒரு நாள் நான் மாமாவோட கடத்துல 2 கொம்பு வச்சுக்கிட்டு ட்ரம்ஸ் மாதிரி வாசிக்க ஆரம்பிச்சேன். அவரும் அந்த கோலை பிடுங்கி 4 வச்சாரு. அம்மா போயிட்டாங்க. அம்மா, அப்பா, மாமா எல்லாரும் போயிட்டாங்க. எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. மேகங்களுக்கு இடையில சொர்க்கம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நாள் நானும் போய் தானே ஆகணும். சார், இதுல ஒரு ஃபிங்கர் தொடுங்களேன். எதுக்கு? நான் எப்ப மேல போறேன்னு பாக்க போறியா? நோ சார், எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். தொடுங்க ப்ளீஸ். எஸ். புதுசா இசையமைப்போம், புதுசா இளரடிப்போம், புதுசா இசையமைப்போம், புதுசா இளரடிப்போம். நீலவனம் அது தூரம் இல்ல, நிக்காம ஓடிடுவான் கையில. நீலவனம் அது தூரம் இல்ல, நிக்காம ஓடிடுவான் கையில. கால நேரம் அது ஒண்ணும் இல்ல, பேசணும் நம்மள ஊருக்குள்ள. கால நேரம் அது ஒண்ணும் இல்ல, பேசணும் நம்மள ஊருக்குள்ள. கம்மங்கட்டுக்குள்ள கதிரைய திக்கிட்டு கட்ட வண்டி போனதந்த காலம். கம்மங்கட்டுக்குள்ள கதிரைய திக்கிட்டு கட்ட வண்டி போனதந்த காலம். காடு மேடு எல்லாம் கட்டிடம் முளைச்ச கடிகாரம் அது இந்த காலம். அட கடிகாலம் அது இந்த காலம். புது புதுசா இசையமைப்போம், தினு தினுசா
திணறடிப்போம். அப்படியா? அப்படி போல கட்டந்தரையில நிர்மலா டீச்சர் பாடம் நடத்திய அந்த காலம். கட்டந்தரையில நிர்மலா டீச்சர் பாடம் நடத்திய அந்த காலம். கம்ப்யூட்டர் கணினி வீட்டுல வந்து பாடம் எடுக்குது இந்த காலம். இப்போ பாடம் எடுக்குது இந்த காலம். கட்டிட்டு தாவணி போட்டுட்டு பொண்ணுங்க போனது அந்த காலம். மடிசாரு கட்டிட்டு தாவணி போட்டுட்டு பொண்ணுங்க போனது அந்த காலம். மனசுக்குள்ள புடவ நுழைச்சிட்டு மாடலிங் செய்யுது இந்த காலம். தேசத்தில் மாடலிங் செய்யுது இந்த காலம். Cool, Guru. எக்ஸ்கியூஸ் மீ, தயா ஸ்ரீனிவாசன். இது என்னோட கசின், பேர் விவேக். விவேக், சந்திரமௌலி சார். இன்னைக்கு சாரோட பர்த்டே. நான் உங்ககிட்ட சொன்னல. இப்ப டைம் என்ன ஆகுது தெரியுமா? விடிகால 3 மணி. இவ்வளவு லேட் ஆகும் ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? சொல்லிருக்கணும்ல. ஐம் சாரி. போலாம். See you, sir. மௌலி, யாருடா? அதான் கசன்னு சொன்னால கேக்கலையா? இப்போ இந்த நேரத்துல வந்து இங்க கூட்டிட்டு போறதுனால டைம் ஆச்சு. வா போலாம். வா. கிளம்புறேன்டா. பாடு, உனக்கு வண்டி இருக்கா? வண்டி கொண்டு வரலப்பா, விட்டு போயிடாத. சரியா? ஃபர்ஸ்டா செகண்டா? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. வண்டி எந்த பக்கம் திரும்புதோ அந்த வீட்டுக்கு போயிடுவான். வரேன். மீனாட்சி, நான் டிராப் பண்ணிட்டேன். வேண்டாம் வேண்டாம். ஓகே. அவங்கள டிராப் பண்ண 1000 பேர் வருவாங்க, நீ போ. Yes, yes, yes. Chandramouli is in love. பார்த்த உடனே ஃபீல் பண்ண வைக்கிற அழகு முகம். Attraction, just physical, nothing but sex. என்ன மிஸ்டர் மௌலி, இது எதுவுமே இல்லாம புதுசா அந்த பொண்ணுகிட்ட என்ன இருக்கு? நாளைக்கு காலையில அவ பாம்பேக்கு திரும்பி போறாளேன்னு நினைக்கும் போது ஒரு பெயின் இல்ல? உண்மையை சொல்லு மீனாட்சி. நீ என்ன வீட்டுக்கு போலியா? நான் போறேன் சார். எந்த ஒரு பொண்ணையும் சும்மா விட்டதில்ல இந்த பழைய சந்திரமௌலி. ஐயோ, முகத்துல அசடு வழியுது. மாறிட்டா சந்திரமௌலி, மாறிட்டா. உண்மையான காதல் மனுஷனை சுத்தப்படுத்தும். பொண்ணுங்கிறவ ஒரு 55 கிலோ எடையுள்ள உடல் மட்டும்தான்ற எண்ணம் மாறும். நான் சொன்னது கரெக்ட் தானே? எனிவே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அது சரி, இந்த நேரத்துல அவளை கூட்டிட்டு போக வந்த அந்த கசின் யாரா இருக்கும்? அது உனக்கு கொஞ்சம் டென்ஷன் கொடுக்குதுல்ல? பிரியம், காதல். யாரு? சந்திரமௌலிகா? வேற வேலை இல்லையா? அழகுதான் அவ. ரொம்ப பிரமாதமா தான் இருக்கா.
அவ்வளவு ஒன்றும் அழகில்ல, ஆனா மனசுல பச மாதிரி ஓட்டிக்கிட்டா. பிரமாதமா பாட்டு பாடுறதெல்லாம் அதுவும் இல்ல. ஓகே, ஓரளவுக்கு பாடுற, அவ்வளவுதான். அழகான பொண்ணுங்களை நான் மீட் பண்ண அளவுக்கு யாரும் மீட் பண்ணிருக்க மாட்டாங்க. மொழி, இனம், மதம் பாகுபாடு இல்லாம எல்லாரையும் பார்த்தாச்சு. அதனாலதான் சொல்றேன், சந்திரமௌலி இஸ் நாட் இன் லவ். பின்ன எதுக்கு அவளை போன் பண்ணி வர வச்ச? அட நீ ஒன்னும் பெரிய அந்த ஷாருக் கான் அளவுக்கு ஃபேமஸ் இல்லல. அவரே எனக்கு ஃப்ரெண்டு. இது மௌலி, the one and only சந்திரமௌலி. என்னடா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் ஏன்டா அவகிட்ட வழிஞ்ச? Why? I am asking to you சந்திரமௌலி. Answer me. பதில் சொல்ற. தம்பி, ஒரு பொண்ணை பார்க்கும்போது உள்ள சுகமான வேதனை, அவ இல்லைனாலும் அதே வேதனை. இந்த உலகத்திலேயே அவ மட்டும்தான் பொண்ணா. அவளை மறக்கவும் முடியல, மறக்காம இருக்கவும் முடியல. நான் முதல் தடவையா ஒரு புது ஃபீலிங் என்னோட மனசுக்குள்ள அப்படியே தோணிக்கிட்டு இருக்கு. இதுல வேடிக்கை என்னன்னா, எப்பவும் அவ கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இதெல்லாம் தான் ஒரு ஆள் காதல் வயப்பட்டாங்கிறதுக்கு அறிகுறினா, மௌலி, ஐ டவுட் யூ ஆர் இன் லவ். நீ லவ் பண்றமா? ஏண்டி எனக்கு அவுத்துட்டியாடி? குட் மார்னிங். மார்னிங். என்ன இவ்வளவு காலங்காத்தால? 7:30 மணிங்கிறது அவ்வளவு அதிகாலையாடா உங்க ஊர்ல? எனக்கு இது ஏர்லி மார்னிங். என்னடா இது? இந்த வீட்டுல எப்படிடா இருக்க? இதை எப்படிடா நான் வீடுன்னு சொல்ல முடியும்? இங்கேயும் குடும்பம் நடந்துச்சு, அது என் பொண்டாடி இருந்தப்போ. ஐசக், ரொம்ப சீரியஸாவும் ஜெனியூனாவும் நீயும் நிர்மலாவும் காதலிச்சத கண்ணால பார்த்த சாட்சி நான் தான். நீ அனுபவிச்ச எக்ஸைட்மெண்ட், பெயின், ஆங்ஸைட்டி எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்தவனா. கடைசியா 2 வீட்டு எதிர்ப்பையும் மீறி ஐசக்ங்கிற கிறிஸ்டியனும் நிர்மலாங்கிற ஹிந்துவும் ஒண்ணு சேர்ந்தப்போ நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்தங்கிறதையும் நான் பார்த்திருக்கேன். அப்படி இருந்த நீங்களா எப்படி 1.5 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்களேடா? அதுதான் வாழ்க்கை. அது கரெக்ட் மச்சான். லவ் பண்ணும்போது 2 பேருக்குமே நல்லது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அதே நேரத்துல கெட்டதா இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க தோணும். ஆனா கல்யாணம்னு ஆயிருச்சுன்னு வச்சுக்கோ, நல்லதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, கெட்டது மட்டும் பூதாகரமா தெரியும். அன்பும் இருக்காது, காதலும் இருக்காது. ஈகோவை விட்டுறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவும் துரியமாவும் பாசமாவும் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் குடும்பத்தை நல்லபடியா நடத்த முடியும். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன இப்படி பிலாசபி பேச ஆரம்பிச்சிட்டேன்? ஐசக், I think I'm in love. மௌலி, லவ் கண்ணுக்கு லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்துட்டா உனக்கு எப்பவும் வர நோய் தானடா இது. மேட்ரு முடிஞ்சதும் வழக்கம் போல மறந்துடுவேன். அதெல்லாம் காதல்னு சொன்ன உன்னை நானே உதப்பண்டா. என்ன திருந்த விட மாட்டேங்கிறா நீதானே? என்ன மௌலி நீ? இதெல்லாம் நிச்சயமா உனக்கு ஒத்தே வராது. எல்லாருமே இப்படியே சொன்னா எப்படி? சீரியஸா லவ் பண்றேன்னு சொன்னல, அதனால சொல்றேன். நான் சீரியஸா தான் சொல்றேன். அது ஒரு கமிட்மெண்ட் இல்ல? ஒருத்தர் மட்டும் மனசார விரும்பணும், அவங்களுக்கு துரோகம் பண்ணாம நம்ம நடந்துக்கணும், அவங்களோட எல்லா நெகட்டிவ் விஷயங்களையும் நம்ம சகிச்சுக்க பழகிக்கணும் இல்லையா? அது உன்னால முடியுமா? முயற்சி பண்ற. உங்களை மாதிரி ஆம்பளைங்களா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மொத்த உலகமே உங்களுக்கு தான் சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதை மாத்தணும். உங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்ல. நீங்க தப்பு பண்ணலாம், பொய் சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பொண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு உங்களோட முட்டாள்தனமான சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதை மாத்தணும். டெய்லி குடிச்சிட்டு வீட்டுக்கு வர அவர்கிட்ட ஒரு நாள் நான் என்ன பண்ண தெரியுமா? கதவை திறக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அவரு ஒரு வாரம் பூரா வீட்டுக்கு வரவே இல்லை. குழந்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? பையனை கூட்டிக்கிட்டு நான் என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டேன். அன்னையில இருந்து இனி வரைக்கும் 1.5 வருஷமா நாங்க பிரிஞ்சு தனியா தான் இருக்கோம். காம்ப்ரமைஸ்? அது பெண்களுக்கு மட்டும் உங்களை மாதிரி ஆம்பளைங்களும் சேர்ந்து கண்டுபிடிச்ச வார்த்தை தானே. ஐயா, கொஞ்சம் நிறுத்துங்க. பையனோட ஸ்கூல் வந்துருச்சு. ஓகே, see you மௌலி. Bye. Bye. சார், எங்க சார் போகணும்? காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியன்? காதலா? மண்ணாங்கட்டி சார். அதெல்லாம் சினிமால பாக்குறதுக்கு வேணா நல்லா இருக்கும். லைஃப்ல அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது சார். ஆட்டோக்காரருக்கே பிடிக்கல, அவ்வளவு போரான மேட்டரா இது?
தயா 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 தம்பி என்ன சார் வெள்ள வண்டி பின்னாடி பிடிச்சிடலாம் சார் அந்த ஹோண்டா வண்டி சீக்கிரம் போயா ஸ்டார்ட் ஆகல இருங்க சார் இருங்க சார் போ பிடிச்சிடலாம் கவலைப்படாதீங்க ஹலோ சுப்பிரமணியம் அந்த பொண்ணு இன்னும் போல தயா நான் பார்த்தேன் ஒரு கார்ல அவ எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கா பால் சரி சரி நீ இப்ப எங்க இருக்க நீ உடனே அங்க வா வா வான்னு சொல்றல சார் அந்த கார் மிஸ் ஆயிடுச்சு சார் அது பரவாயில்ல தம்பி பார்க் ஹோட்டல் தெரியுமா தெரியும் சார் சீக்கிரம் அங்க போ சரி சார் சீக்கிரம் அங்க போ ஏய் குரு இங்கே வெயிட் பண்ணு நான் அப்புறம் ஃபோன் பண்றேன் ஓகே ஓகே மௌலி சார் சார் போயாச்சு போயாச்சு சார் எங்க பாம்பேக்கு தான் அவங்க கசின் பிரதர் தான் கூட்டிட்டு போனாரு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நீங்க பாத்திருக்கீங்க ஏர்போர்ட்டுக்கு போலாமா ஒரு முக்கியமான விஷயம் ஐயோ பயங்கர டிராபிக் சார் போக முடியாது எதுக்கு சார் இவ்வளவு அவசரம் என்னன்னு சொன்னாதான் கூட்டிட்டு போவியா இல்ல டிராபிக் எனக்கு அந்த பொண்ணு மேல சீரியஸா எந்த அபிப்பிராயமும் இல்ல இது நமக்கு ஏத்த வேலை இல்ல நம்ம பழக்க வழக்கமே வேறையாச்சு நம்ம பொண்ணுங்களை சும்மா பிக்கப் பண்ணி டிராப் பண்றதுதான் வேலை நான் அந்த பொண்ணை செட் பண்ண ட்ரை பண்றேன்னு தானே நீ நினைச்சிட்டு இருக்க நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன் சார் ஆனா அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார் நேத்து தியேட்டர்ல இருந்து நான் தானே சார் அந்த பொண்ணை இங்க வந்து டிராப் பண்ணிட்டு போனேன் கார்ல வரும்போது அந்த பொண்ணு பேசிட்டு இருந்ததை பார்த்தா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசுனதுனால எனக்கு முழுசா புரியல புரிஞ்ச வரைக்கும் சொல்லு அது வந்து சந்திரமௌலி சார் வெரி குட் மியூசிக்கலி வெரி வெரி குட் very nice fellow very very good man she is liking very much sir சுப்பிரமணி கையை கொடு சுப்பிரமணி you are the fantastic production manager of a entire film industry okay thank you sir பாலு டேய் பாலு ஆட சொல்ற முன்னாடி தான் நிக்கிறேன் ஏய் யூஸ் பண்ணி தேஞ்சு போன சில தமிழ் வார்த்தைகள் இருக்கு கேட்கும்போது வெறுப்பேத்துற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு காதல் இஷ்டம் ஸ்நேகம் லவ் ஏன்னா எனக்கும் ஒரு பொண்ணு மேல அந்த மாதிரி ஒரு ஐடியா வருது அது தப்பா ஏய் தப்பா கூட தப்பா செய்யாம கரெக்டா செஞ்சா தப்பில்ல நீ தான்டா உண்மையான ஃப்ரெண்டு அப்ப நாம அத டேய் தேவையில்லாம சுத்தி வளைச்சு பேசாத மேட்டர் மட்டும் சொல்லு அவ்வளவுதான் சரி மேட்டர் சொல்றேன் நான் அத என்னோட உண்மையான ஃப்ரெண்டு நினைச்சு சில பேர்கிட்ட சொல்றேன் அவங்களுக்குலாம் ஒரே கேலியும் கிண்டலும் நெக்கலுமா இருக்கு காதல சிம்பிளான வேர்ட்ல சொல்லணும்னா பிக்கப் டிராப் பேக்கப் போட முடியா அப்ப அது வேற மாதிரி தப்பா நினைக்க மாட்டாங்களா என்னது அதை விட ஒவ்வொரு வார்த்தையா தேட வேண்டி இருக்கு எனக்கு என்னமோ ஒரு 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 ஃபீலிங் அந்த பொண்ணு அப்பா அவ உன்னை கவுத்துட்டான்னு சொல்லு தரிக்கிற தயா ஸ்ரீனிவாசன் நான் அவளை இன்னொரு வாட்டி பார்க்கணும் நீ பாம்பேக்கு போ நோ இங்க அவளை வர வைக்க முடிஞ்சா நீ எனக்கு உதவி செய்யறதா இருந்தா நான் அதுக்கான வேலையை பாக்குறேன் தப்பான வேலை எதுவும் இல்லையே அவ முழு மனசோட இங்க வரணும் பழ நழுவி உன் வாயிலே விழணும்னு சொல்றேன் அப்படிலாம் ஒண்ணு இல்ல நான் தான் சொன்னேன்ல அது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனா நீ எனக்கு உதவி செய்யணும் உன்னால மட்டும்தான் முடியும் எனக்கு காதல் தோல்வியால காலம் பூரா தாடி வளர்த்துட்டு இருக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான் ஐயோ ஒரு ஆள்னு சொன்னா உன்னோட பாடிக்கு மேட்ச் ஆகாது ஒரு ஒரு ஒத்த குதிரை ஒத்த குரங்கு சரியா இருக்கும் அது அப்படியே வச்சுப்போம் இந்த ஆபரேஷன்ல ஒரு மெயினான பார்ட்டே நீதான் எனக்கு உதவி பண்ணுவல அது சரி இந்த வேலைக்கு என்னயா பேரு மியூசிக் டைரக்ஷன் இசையமைப்பாளர் குணா சொல்லுடா மௌலி கிளம்பிட்டானா தெரியல மச்சான் என்ன விஷயம் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா விஷயமா என்ன அவன் போகல பிளாட்ல தான் இருக்கான் கம்பெனிக்கு தவையில பாலு என்ன பண்ண போறாங்க அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அங்கதான் போய் ஆகணும் நீ ஸ்டுடியோல இருக்க ஆமா நான் ஸ்டுடியோல தான் இருக்கேன் அப்படின்னா நான் அங்க வரேன் ஹென்ரிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு ஓகே ஓகே மேல 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 அடுத்தது
என்னப்பா மௌலி, என்ன பண்றதா உத்தேசம்? சங்கீத மகாசமுத்திரத்துக்கு முன்னாடி தனியா நிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி தான் நான். இது அப்போ ஜேசுதாஸ் சொன்னதாச்சே. ஆமா, அதுல என்ன தப்பு? அவர் பாடின பாட்டை மட்டும் எல்லாரும் பாடலாம், அவர் சொன்ன வார்த்தைகளை யாரும் சொல்லக்கூடாதா? அதெல்லாம் இருக்கட்டும், ஃபுல் கெட்டப் மாத்திருக்கீங்க, அதுக்கெல்லாம் என்ன காரணம் புரியலையே. நம்ம மௌலி ஒரு சினிமாக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறான். அந்த படத்துல பாட்டெல்லாம் நல்லா வரணுன்றதுக்காக கூட நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். தமிழ் சினிமாக்கு கொஞ்சம் நல்ல பாட்டுலாம் வேண்டி இருக்கு. யாரோட படம்? யாரு டைரக்டர்? டேய், மியூசிக் டைரக்டர் நான் தான்டா. அது இருக்கட்டும், நாங்க கேட்டது படத்தை டைரக்ட் பண்ண போறது யாரு? படத்தோட டைரக்டரா? டேய், இந்த டைரக்டரை முதல்ல ஃபிக்ஸ் பண்றதுல வர பிரச்சனை என்ன? டேய், இந்த தமிழ் படங்கள்ல எந்த டைரக்டருக்கு மியூசிக் சென்ஸ் இருக்கு? அதனால தான ஒரு பாட்டு கூட ஹிட் ஆக மாட்டேங்குது. அதே முதல்ல நம்ம நல்ல பாட்டா கம்போஸ் பண்றோம், அதுக்கு அப்புறம் டைரக்டர் யாருன்னு முடிவு பண்றோம். அதுவும் புது எனக்கு ஸ்டைல்ல. அப்பவே புரிஞ்சு போச்சு. புது ஸ்டைல்ல ஏதோ பண்றீங்கன்னு. பாட்டு பூரா தபேலாவை போடலாம்னு சொல்லு. அதேதான்டா, தபலாவை பிரிச்சு மேஞ்சிர மாட்டேன். பிரிச்சு மேயிருக்காங்க, என்ன புல்வெளியடா இருக்கு? அத கூட ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நிறுத்து. என்ன கதை? யார் ரைட்டர்? கதையா? தலையில்றா. தள்ளி நில்லுங்க. கதையோட அவுட்லைன் என்னது மட்டும்தான். ஒரு ஊமையான பாடகியோட கதை கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும். ஊமை கதாநாயகியா? ஊமை எப்படிடா பாடுவா? அதான்டா கதை. ஒரு ஊமை பொண்ணோட வாய்க்குள்ள பெரிய பட்டியே இருக்கு. இல்ல பாட்டுகள் இருக்கு, அது பிச்சுக்கிட்டு வெளியே வருது. டேய், அவளோட லட்சியத்தை டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல காமிக்கிறடா. எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்ட நீ சவுத் ஆப்பிரிக்கா போற, நீ என்னாச்சு? டேய், நான் ஒரு படம் தான் பண்ண போறேன், உனக்கு போட்டியா வர மாட்டேன். எதுக்குடா இப்படி பயப்படுற? பாடகியோட கதைங்கும் போது அப்ப பாட்டு எக்கச்சக்கமா இருக்கும்ல. 9 எல்லாமே ஃபீமேல் தாயா. பாட்டை யார் பாட போறாங்க? சித்ராவா, ஜானகியா? என்ன கேட்ட? உனக்கு புரியலையா? யாரெல்லாம் பாடுறாங்கன்னு கேட்டேன். சுஜாதாவா மாத்தனா? டேய், கேட்டு பழக்கம் இல்லாத ஒரு புது வாய்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அதான் குணா, உன்னோட படத்துல அந்த பாம்பே பொண்ணு சீனிவாசன் தானே? அது அழகா இருக்கு, ஆனா அதுக்கு பாட தெரியாதியா? அதுக்கு கர்நாடகா வராது. இல்ல, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அதனால என்ன தப்பு? அப்படியா? மச்சான் கேட்டியா? எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா? புரிஞ்சது. அப்போ நான் சொன்னது சரிதானே? சொன்னேன். ஹலோ, இது கம்போஸ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் தனிமை வேணும். எங்களுக்கும் இங்கதான் இருக்கு, நாங்க கிளம்புறோம். அதேதான், அனாவசியமா தொந்தரவு பண்ணாதீங்க, கிளம்புங்க. ஏய், வாடா பாலு. அப்புறம் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க ப்ளீஸ் ப்ளீஸ். எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, நீங்க பின்னி எடுத்து. ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், படத்தோட ப்ரொடியூசர் யாரு? ப்ரொடியூசரே இல்லையா? இருக்காரு, பாம்பேல இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு, ஹோட்டல் பிசினஸ். ஓ, லீலா உன்னுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்ட். போடாங்கறல, போடா. அவ்வளவு பெரிய ஆள் ஒண்ணும் இல்ல, கலா ரசிக, நல்ல மனசுக்காரன், சங்கீதத்தை விரும்புற ஒரு சிம்பிள் கோடீஸ்வரர். இப்போ கோடீஸ்வரனா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் லட்சாதிபதி தான். அப்படி சொல்ல வரலையா? சரி, அவரோட பேர் என்ன? அவரோட பேர் பேர் வைக்கலையா? அதெல்லாம் எதுக்குடா உங்களுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கணும்ல, அண்டர்வேல்ட் ஆளா இருந்து நீ மாட்டிக்கூடாதுல்ல. ஒரே தொல்லையா போச்சே. காதர் கான். भाई नूर आइस सलाम अलैकुम। वालेकुम सलाम। आप सबको मिलकर बहुत 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 खुशी होगी। Come on, வாங்க வாங்க. மோலி பாய், मेरे जिगरी दोस्त, உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நல்லா இருக்கீங்களா? இப்பெல்லாம் உன்ன அடிக்கடி என்னால பார்க்க முடியல. உங்க வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ठीक है? நல்லா போயிட்டு இருக்கு. அன்னைக்கு ஹோட்டல்ல நீங்க ட்ரம் வாசிச்சத பார்த்து मैं बहुत बहुत खुश हो गया, சந்தோஷமாயிட்டேன். எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டு வந்த பியாரே? அன்னைக்கு சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டீங்க. तुम तो उस्तादों के उस्ताद है भैया। காதர் பாய், இவங்கலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், விச்சு, குணா, ஹென்றி, மியூசிஷியன்ஸ். பாலுவை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். தபலா. இது காதர் பாய், பாம்பேல இருக்காரு. ஊர்ல நார்த்தன் தமிழ்நாடு. நம்ம ஊரு தஞ்சாவூர் பையா. நம்ம ஊரு தஞ்சாவூர்னு சொல்றேன். அங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க. சினிமால நமக்கு ஒரு கசன்கிறான் வசீர், பெரிய ப்ரொடியூசர். அவன் எப்போ சினிமா எடுக்க ஆரம்பிச்சாலும் அப்போ எனக்கும் ஆசை வந்துருச்சு. அதனால நான் ஒரு சினிமா எடுக்கணும்னு முடிவு பண்ணிச்சு. மியூசிக் எல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. மௌலி பாயோட மியூசிக்ல நிறைய பாட்டு போட்டு சினிமா எடுக்கணும். பணத்தை பத்தி ஃபிக்கர் மத் கரோ. நீங்க எல்லாரும் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா வாசிப்பீங்களா? ஓ, வாசிப்போம். இவரு மியூசிக்ல பெரிய மேத, படம் பண்றாருன்னு கேள்விப்பட்டு சான்ஸ் கேட்டு வந்தோம். உங்களுக்கு தகுதி இருந்தா சார் கூப்பிடுவாரு, புலாயேகா. நாங்களும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். பணத்தை பத்தி ஃபிக்கர் மத் கரோ. பாட்டு நல்லா இருக்கணும், அதான் முக்கியம்.
பணம் எவ்வளவு வேணாலும் தரேன், ஆனா மியூசிக் நல்லா இருக்கணும், அதான் என்னோட பாலிசி. சரி நீங்க போங்க, நான் ப்ரொடியூசர் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு, நீங்க போங்க. ஜாவ் ஜாவ். சான்ஸ் இருந்தா எங்களை மறக்காம கூப்பிடுங்க சார். கூப்பிடுவோம். ஒண்ணு கேட்கறடா. வருதுமா? அப்புறம் காதரு என்ன இது? கோட்டு டை கெட்டப் சூப்பரா இருக்குல்ல. உன் ஃப்ரெண்ட் எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்கல்ல, எல்லாரும் பொறாம பிடிச்சவங்க போல இருக்கு. எல்லாரையும் ஆட்டி படைக்கிறேன் பாரு. இது தர உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இவர் சுத்தமா சென்னை லாங்குவேஜ் பேசாம ஹிந்தில பேசினா யாருக்கும் பிரச்சனை இல்ல. தமிழ்ல பேசக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? இவர் பேசுறதெல்லாம் செம்மொழி. தயா சீனிவாசனை வர சொல்லட்டுமா சார்? கூப்பிட வேண்டாமா? ஜல்தி புலாவ் யார். நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. வேற நம்பர் இல்லையா? லேண்ட்லைன் இருக்கு, அதுவும் எடுக்கல சார். பரவாயில்ல, நீ ட்ரை பண்ணிட்டே இரு. சரி, பாம்பே அட்ரஸ் இருக்குமே, எதுக்கு லெட்டர் போடுவா? ஆள் விட்டு கூப்பிட. ஆள் விட்டு உன்ன அட்ரஸ் இருந்தா பிரச்சனையே இல்ல. அட்ரஸ் இருக்கு. அரே தோ போலோ. சொல்லு. நான் காதர் காண்டா. அப்பு எங்கடா? उसके पास दो. नंदा कादर भाई किधर है? वर्लील இருக்கியா? நம்ம ஆளா லைன்ல खड़ा करो. இப்போ நான் அட்ரஸ் தரேன், அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள இமிடியேட் ஃபோன் மேலாओ. 32D शरद अपार्टमेंट बांद्रा वेस्ट, लेफ्ट में घुमा. दया श्रीनिवासन कौन है? बात है, तुम कौन है? दया श्रीनिवासन कौन है? யாரு? என்ன? आपके दया श्रीनिवासन? हाँ जी. चेन्नई का फोन. हेलो. एक मिनट, இது லைன்ல இருக்கறாங்க பேசு. நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சுப்பிரமணியன். சொல்லுங்க. மௌலி சார் இருக்காருல்ல, சந்திரமௌலி சார். சார் ஒரு படம் பண்ண போறாரு, அதுல நீங்க பாடணுமா, அத பத்தி பேசணும்ங்கறாரு. ஏ அம்மா கிட்ட பேசுங்க. அம்மாட்ட பேசணுமா? என்ன மேன் சொல்றா? அம்மா கிட்ட பேசுறாங்க. ஹலோ. ஹலோ. சந்திரமௌலி ஹியர். சாரி சார், தயா இனி பாட மாட்டா. ஏன் என்னாச்சு? நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். சாரி சார். அவ பாடுறத நிறுத்திட்டாலாம். क्या बोलते? நிறுத்திட்டாளா? யாரு கேட்ட நிறுத்தினா? இப்ப என்ன அவங்க அம்மா வந்து பாடுவாளா? காதர், கத்தி கழுத்து இருக்காதீங்க. இப்ப அந்த பொண்ணு இல்லாம எப்படிப்பா பாட்டு எடுக்கிறது? இதான் என்னோட தலையெழுத்து. வழக்கம் போல இப்படிதான் நடக்கும். அளவுக்கு அதிகமா பணமும் புகழும் கிடைச்சப்பவும் எனக்கு இப்படிதான் நடந்தது. பிடிச்ச பொண்ண மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம்னு நினைச்சா அவளை மறந்துதான் அவனை இல்லையா பாலு? அவ எனக்கு கிடைக்க மாட்டா போல இருக்க. நான் இமிடியேட்டா ஃளைட் பிடிச்சு பாம்பே ஜாத்தா. அங்க போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி சம்மதிக்க வைக்குது. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் அவளை மறந்துட்டேன். நான் திரும்பி போக முடிவு பண்ணிட்டேன். டே பாலு, நீ என் போன் எடுத்து அந்த கேட் டிராவல்ஸ் நம்பருக்கு ஒரு போன் பண்ற. உடனே பண்ற. கேப் டவுன் டிக்கெட். அடுத்த ஃளைட் எதுவா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லு. சீக்கிரம் சொல்லு. அவர் சொல்றது என்னன்னு கொஞ்சம் கேளுப்பா. நீயே பாம்பேக்கு கிளம்பி போனா அவளை பார்த்து பேசலாம்ல. இல்ல பாலு, அவளை போய் பார்த்து என்ன சொல்றது? ஐ லவ் யூனா அது நமக்கு ஒத்து வராது. கொஞ்ச நாள் அவ என்னோட இங்க இருந்தானா சொல்ல முயற்சி பண்ணுவேன், இல்ல என் மனசை புரிய வைப்பேன். அதனாலதான் இந்த கம்போசிங் அது இதெல்லாம். Forget it. டேய், நீ அந்த கேட் டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணு, மனோஜ் இருப்பான். அவளை கூப்பிடுறா. தயா. அவளா? ஹலோ சார், நான் தயா பேசுறேன். ஐ எம் சாரி சார். அதான் உங்க அம்மா சொல்லிட்டாங்களே. எங்க அம்மா இப்படி பேசினதுக்காக தான் இப்ப நான் சாரி கேக்குறேன். நான் வரேன் சார். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் உங்களுக்காக பாடி கொடுக்கறேன். கண்டிப்பா சார். Is it? Yes sir. Okay, great. நானும் என்னோட அம்மாவும் வருவோம். Is it okay? No problem. Thank you, Daya. See you soon. Yes sir. You take care. என்னப்பா? வராலா? தயாவு,
அவளோட அம்மாவும் பசும கண்ணுக்குட்டிய ஒன்னா வருதுன்னு சொல்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏதோ உள்குத்தா பேசுறீங்க. அட ரெண்டு சந்தோஷமா ஒன்னா வருதுன்னு சொல்ல வரேன். ரெண்டு சந்தோஷமா? அட அவன் என்ன தனியாவா வர்றான்? அம்மா கூட தானே சேர்ந்து வர்றான். காதரே குட்டைய குழப்பாதீங்க. உனக்கு ஒரு பெக் போட்டுமா? வேண்டாம். ஐசக், எதுக்காகடா நாம குடிக்கிறோம்? ஒரு போதைக்கு தான். நான் சொல்றேன், நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தோட இரைச்சலையும் சத்தத்தையும் கேட்காம இருக்க ஒரு முகமடியை போட்டுக்கிற மாதிரி. இந்த அளவுக்கு கவிதையா பேசுறதுக்கு எங்கடா கத்துக்கிட்ட? இப்ப அப்படி ஒரு முகமடி எனக்கு இந்த உலகத்துக்கு நடுவில் வேண்டாம். ஐசக், நான் இந்த உலகத்தை நேசிக்கிறேன். ஜாஸோட இசையும் ட்ரம்ஸோட முழக்கமும் மட்டும்தான் என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்தது. எனக்கு பிடிச்ச சத்தமும் அதுவா தான் இருந்தது. என்னோட ஹார்ட் பீட்டும் அதுக்கேத்த மாதிரி சத்தம் போடுதான்னு எனக்கு தோணுது. பூம் 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 பூம். இப்ப எனக்கு வயலினோட இசை கேக்குது. மழை துளிகள் வயலின் ஸ்ட்ரிங்ஸ்ல விடுற மாதிரி. எனக்காக ஒரு வாட்டி வாசிச்சு காட்டுறேன். மௌலி இஸ் இன் லவ். லவ் பண்றதுன்னு முடிவு எடுத்துட்ட. குரு, இது மௌலியோட லவ், ஜெனுவின். எனக்காக ஒரு வாட்டி வாசிடா.